சொன்னதுக்கு மேலையும் செய்யக்கூடாது, சொன்னதுக்கு கீழையும் செய்யக்கூடாது. சொன்னதை மட்டும்தான் செய்யணும். கேட்டுச்சா? என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? ஹலோ ஸ்டீவ், வெல்கம் பேக் டு another வீடியோ. முந்தானேத்து நைட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தேன். நீங்க பாக்குற அல்லது உங்களுக்கு வர இந்த ரேஜ் பைட்டடான ரீல்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, நான் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்றேன் அப்படின்னு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். எவனுமே மதிக்கல. உங்கள மாதிரி சோதா பசங்களா வச்சு பெரிய கனவு கண்டமா என்ன சொல்லணும். இவங்கதான் என்ன கை விட்டாங்க, ஆனா என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபீட் என்ன கை விடல. என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நீயா நானா ஷோ, வா தமிழாவா, தமிழா தமிழா, இந்த மாதிரி இந்த ஷோஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதோட கிளிப்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க. அப்படி போடுற வீடியோ இது ஹோல்சமா இருக்காது. நம்மள வந்துட்டு ட்ரிகர் பண்ற மாதிரி, ரேஜ் பைட்டிங் பண்ற மாதிரி தான், அந்த கோவப்படுத்துற மாதிரி தான் அந்த கிளிப்ஸ் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து ரியாக்ட் பண்ணி நம்ம ஒப்பீனியனை ஷேர் பண்ண போறோம். ரொம்ப பேசாம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எனக்கு வந்து எப்படின்னா இந்த மாதிரி குடிச்சாதான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தயிர் சாதம் மாதிரிலாம் இருந்தா எனக்கு பிடிக்காது. குடிச்சிட்டு சண்டை போடுறதுனா நல்லா இருக்கும். என்னன்னா அப்படி இல்ல, என்னது எனக்கு சொல்லுங்க, புரியல. குடிச்சிட்டு இல்ல சார், இல்ல எனக்கு புரியல. எப்படி சொல்றேன்னா, இப்போ சும்மா குடிச்சிட்டு, இப்போ இவங்க சொன்னாங்கல்ல இந்த மாதிரி வந்து ரியாக்ஷன், அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணா ரொம்ப பிடிக்கும். இவன் ரொம்ப எப்படி ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கான். ஒரு பிள்ளைங்க அந்த அம்மா புலம்பிட்டு இருக்கு. பசங்க ஏன் கெட்டு போறாங்கன்னா அப்பா அம்மா பிரச்சனை கிடையாது, கட்டிக்கிற பொண்டாட்டி தான் நிறைய இடத்துல பிரச்சனையா இருக்குது. இப்ப வரையும் எதுவும் குடிக்க மாட்டாரு. எனக்கு ஏன் பிடிக்காதுன்னா, அவங்க அப்பா கஷ்டப்பட்டு பாட்டில் வாங்கி வச்சிருப்பாரு. அவங்க அப்பா வாங்கி ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாரு மேல, இவன் எடுத்து பட்டுன்னு உடச்சிருவான். அந்த மாதிரி பண்ணிட்டு என்ன தைரியமா சொல்லுவான், எங்க அப்பா இந்த மாதிரி உடச்சிட்டேன்டி, தண்ணி ஊத்தி வச்சிட்டேன்டி, எங்க அப்பா இனிமே எப்படி குடிப்பாருன்னு பாக்கலாமா. எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்தே வந்து அப்பா வந்து ட்ரிங்க் அடிக்ட். அவர் குடிச்சு ஃபேமிலி வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருச்சு. அதுல இருந்து எனக்கு வந்து இது வேண்டாம், நம்மளும் அந்த மாதிரி போயிட்டா நம்ம ஃபேமிலி மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு இருந்தேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு நண்பர்களே, என்னப்பா சொல்றாங்க, என்னடா சொல்றாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. குடிக்கிறதும் பிடிக்குமா? அவன் வந்துட்டு வீட்டுல இந்த குடினால எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், எத்தனை பேர் குடும்பம் நாசமா போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு வந்துட்டு குடிச்சதா பிடிக்குமா எப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல. இவர் சொல்ற மாதிரிதான் இவங்க வீட்டுல மட்டும் இல்ல, எல்லா வீட்லயும் வந்து இந்த ட்ரிங்க் அடிக்ட் ஆனவங்க வீட்ல எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க வீட்டுல சொல்ல முடியாது, நிறைய டிராமா கூட நடந்திருக்கலாம். இவங்க வந்து எந்த விதத்துல சொல்றாங்கன்னு எனக்கு புரியல சத்தியமா. உண்மையை சொல்லணும்னா இப்ப இருக்கிற பொண்ணுங்களோட அந்த டேஸ்ட்ன்றதே வந்துட்டு வித்தியாசமா இருக்கு நண்பர்களே. என்னோட ஃப்ரெண்ட்ஸே 2-3 பேர் இருக்காங்க பொண்ணுங்க. அவங்க கிட்ட அவங்க பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த அக்மார் கஞ்சா பிடிக்கிசாதான் இருப்பாங்க. எப்படி லவ் பண்ற அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க. அதுதான் வந்துட்டு நம்மளால ஏத்துக்கவே முடியாது. அவனை நான் கல்யாணம் பண்ணிட்டு நான் திருத்துறேன், நான் வந்து மாத்துறேன், இப்பெல்லாம் கட்டி வச்சாதான் தெரியும், அப்பதான் நீ எல்லாம் அடங்குவேன் அப்படின்னு தான் சொல்ல தோணும். உங்களெல்லாம் கூட்டிட்டு போய் நல்லா பண்ணணும் அட்வைஸ். சார் உண்மையதான் சார் சொன்னேன், கண்ட்ரோல் பண்றான் சார். இவனும் நடிக்கிறான் சார் நிறைய விதத்துல சார். என்ன நடிக்கிறாப்ல அப்படி சார்? இப்போ அவன் வந்து எங்களோட இருந்தப்பெல்லாம் அவனுக்கு வெயிட் பண்ண தோணல, எதுவுமே பண்ண தோணல. ஆனா அந்த பொண்ணு கூட இருக்கும் போது மட்டும் வெயிட் பண்ற மாதிரி நடிக்கிறான். அவனுக்கு அவ்வளவு பொறுமை, அவ்வளவு இதுல எப்படி சார் நடிக்கிறான்? தம்பி, அந்த காதல் நீங்க தலையிடுறீங்க. நீங்க கேர் எடுக்கிறேங்கிற பேர் வழியில அவன் காதலுக்குள்ள தலையிடுறீங்க. அவனுக்கு அது பதட்டமா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவான்? ஆப்வியஸா இப்ப உங்கள்கிட்ட சொன்னது மாதிரி, மச்சான் கொஞ்சம் வந்து ப்ரெஷர் கொடுத்தாடான்னு சொன்ன மாதிரி, என் ஃப்ரெண்டு வந்து இப்பெல்லாம் சொல்றான் பான்னு கூட ஒரு தடவை அந்த பிள்ளைகிட்ட சொல்லிருக்கலாம். அப்ப அந்த பிள்ளை என்ன பண்ணும் சார்? அவன் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணணும் சார். தம்பி தேவையில்லை. நீங்க என்ன இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கீங்க? என்ன பேலன்ஸ் பண்ண முடியும்? அதானே, முதல்ல எதுக்கு இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் எதுக்கு வைக்கணும்? ஃப்ரெண்ட்ஷிப்னா வந்துட்டு அது ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே தான். என்னதான் ரெண்டுமே லைஃப் லாங் வந்து வரப்போற ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ்னாலும் லவ்வர் தான் வந்துட்டு லைஃப் லாங் கூட இருக்க போறாங்க, வைஃப் ஆக போறாங்க. நம்ம வந்துட்டு லைஃப் லாங் வந்துட்டு நம்ம கூட ஒண்ணுமனா இருக்க போறாங்க. ஆனா அவங்களுக்கு கொடுக்கறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஓகே. என்னோட பதில் என்னன்னா, இப்ப வந்து லவ்வருக்காக இப்போ லவர் வந்துட்டா அடே இனிமே எனக்கு மெசேஜ் பண்ணாத, மொத்தமா இப்ப லவ்வருக்காக மொத்தம் ஃப்ரெண்ட்ஷிப்பை கழட்டி விட்டாதான் அதுதான் வந்து தவறு.
இப்போ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பும் லவரும் ஒரே அளவுல வச்சு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு சாத்தியமும் இல்ல, அதுக்கு தேவையும் இல்லைன்ற நான். கோபி அண்ணன் சொல்ற மாதிரி அப்படி கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல, தேவை இல்ல. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏன்டா வைக்கிறீங்க? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்துட்டு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இது. நீங்களா ஒண்ணு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நானடா அந்த மாதிரிதான் இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? டீ கடைக்கு கூப்பிடுவானுங்க சார். எதுக்கு கூப்பிடுவானுங்கன்னா என்ன ஒரு கண்டென்ட்டாக மாற்றி அதில் சந்தோஷத்தை தேடிக்கிறதுக்காக கூப்பிடுவானுங்க சார். நானே முன்னாடி ஒரு ஓவர் திங்கர், டிப்ரெஷன் ஓவராக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பேன். அப்போது இவனுங்கிட்ட போனால் நான் வந்து ட்ராமடைஸ் தான் ஆகும் தவிர அந்த ஒரு ரிலீஃப் எனக்கு கிடைக்காது. அப்போ தான் வந்து நான் வந்து என் லவர்கிட்ட பேசுறதுக்கு நிறையா ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது அந்த டிப்ரெஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ எதுவுமே க்ரியேட் ஆகாது, அவங்க அதை சால்வ் பண்ணிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வருது. அந்த பொண்ணு ஸ்பெஷலாக அவரை ட்ரீட் பண்ணது, நீங்கள் அவரை கலாச்சிக்கிட்டே இருக்கீங்க. அது நாங்கள் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் ஃபன் பண்ணுறது தான். அது வந்து அந்த ஃபன்னை வந்து அவன் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிறான். நம்மள சில பேத்துக்கு நம்ம தான் பெரிய புடிங்கி அப்படின்ற ஒரு நினைப்பு. ஆப்போசிட்ல இருக்கிறவன் என்ன நினைப்பான், அவன் மைண்ட் செட் என்ன, அவன் ஹேட் ஆயிட்டானா, எதை பத்தி யோசிக்க மாட்டானுங்க. சுத்தி 4 பேர் இருப்பானுங்க பாத்தியா, அவனுக்கு முன்னாடி வந்துட்டு சீன் போடணுமே தவிர அவனுங்களெல்லாம் கலாய்க்க முடியாது. அவனால வந்துட்டு எவன் திருப்பி பேச மாட்டானோ, எவனால பேச முடியாதோ, எவன் திருப்பி கலாய்க்க மாட்டானோ அவனை மட்டும் டார்கெட் பண்ணி வந்துட்டு ஓட்டுறது. சுத்தமாக அறிவு இருக்கா? அறிவு இருக்குன்றதை எந்த அறிவுல கண்டுபிடிக்கிற அப்படின்ற மாதிரி அறிவு இருக்குங்கிறத எந்த அறிவுல கண்டுபிடிக்கிற அப்படிதான் கேட்க தோணுது. ஏதோ சொல்றது எல்லாத்தையும் சொல்லிடுவானுங்க, நல்லா அபியூஸ் பண்ணிடுவானுங்க. இந்த அபியூஸ்ன்றது செயல்ல மட்டும் கிடையாது, வார்த்தையில கூட இருக்கு. வார்த்தையில செஞ்சா கூட அது அபியூஸ் தான். எல்லாமே பண்ணிடுறது, எல்லாமே சொல்ல வேண்டிய சொல்றதெல்லாம் சொல்லிடுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜோக்குக்கு தான்டா பண்ண, ஜோக்குடா, ஜோக் இல்லையா? என்ன இந்த ஜோக்குக்கெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு போறான். அப்படிதான் நான் சீரியஸா எடுத்து பண்ணுங்க. அவனுக்கு ஹேட் ஆயிடுச்சுன்னா அவன் சீரியஸா தான் எடுத்துக்குவான். பண்ணும்போது ப்ரோ ஜோக்கு தானே ப்ரோ, என்ன ப்ரோ இதுக்கெல்லாம்? ஆமா ப்ரோ ஜோக்கு தான் ப்ரோ, உன் ஜோக் எடுத்து உன் சூத்துரு சொல்லிக்கு ப்ரோ அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. சாரி ஃபார் மை லாங்குவேஜ். ஆனா சில பேருக்கு சொல்ற விதத்துல சொன்னாதான் புரியும். இவனை விட இவனை கூட விட்டுறலாம். அவன் போடுற அந்த பி ஜோக்கு கூட அந்த 4 பேருக்கு சிரிப்பானுங்க பாத்தீங்களா, அவங்கள முதல்ல வச்சோம்டா, அவனுங்க முதல்ல வெட்டினா சரியா போயிடும். ஏன்னா நீ அவன் போடுற பி ஜோக்குக்கெல்லாம் நீ சிரிக்கிறதுனாலதான் அந்த அளவுக்கு வந்திருக்கான். இப்படி பேசிட்டு இருக்கான், அடுத்தவனை இன்னும் அவன் அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? புரிஞ்சுக்குங்க, ஜோக்குன்றது வந்துட்டு அடுத்தவங்களை காயப்படுத்தாம பண்ற வரைக்கும் நல்லது. ஒன்ஸ் அவங்களை காயப்படுத்திடுச்சுன்னா அது ஜோக்கே கிடையாது, அதுக்கு பேரு ஜோக் கிடையாது. புரிஞ்சுதா? மற்றவங்களை வேதனைப்படுத்தாத எந்த சந்தோஷமும் தப்பில்லை. மற்றவங்களை வேதனைப்படுத்துற ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்பு தான். சின்ன விஷயம் சார், ஏன்னா இனத்தோட தான் சார் சேரணும். அவர் பேசும்போது தமிழ் ஒரு இனம்ங்கிறாரு, நீங்க ஜாதிய இனம்ங்கிறீங்க. எது இனம்? மாடு இனம், ஆடு இனம், மனுஷ இனம். சாதி இனம் தான் சார். ஒரே மாமா கோவம் வந்துருச்சு. உங்க ஜாதியை சேர்ந்த யாரோ ஒருத்தங்க இருக்கான், சரி கண்டுபிடிங்க பாப்போம். இனம் தானே, இனத்தை பார்த்தா கண்டுபிடிக்கணும்ல, கண்டுபிடிங்க. நீங்க ஒரு ஆள் சிங்கிளா இருக்கீங்க, எங்களை வச்சுதான் இந்த நிகழ்ச்சி. மிரட்டுறீங்களா? புரியலையா? மிரட்டல சார். நான் சின்ன வயசுல இருந்து ஒரு வார்த்தைக்கு வந்துட்டு ரொம்ப கோவப்படுறான்னா அது இந்த வார்த்தை தான், ஜாதி. இதை பத்தி பேசுறவன்ட்டையும் நான் வந்துட்டு பழக்கம் இதை வச்சுக்க மாட்டேன். அப்படி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் என் கூட வச்சுக்க மாட்டேன். அந்த வார்த்தை கேட்டால் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. அது என்ன ஜாதி ஜாதி ஜாதி, மேல் ஜாதி கீழ் ஜாதி, இவங்க ஆளுங்க அவங்க ஆளுங்க, என்ன ஆளுங்க, ஒரு மாதிரி அசிங்கமா இல்லையா? ஒரு மாதிரி கேட்கும் போது ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இல்லையா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். சப்போஸ் நாளைக்கு உன் பொண்ணோ பையனோ இல்ல உனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அடிபட்டு கிடைக்கிறாங்க, கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், பிளட் கொடுத்தாதான் காப்பாற்ற முடியும் அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்கும்போது நீ வந்துட்டு போயிட்டு பிளட் கிடைச்சா போதும்னு இருப்பியா, இல்ல வந்துட்டு என் ஜாதிக்கார பையன் தான் வந்துட்டு பிளட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நின்று இருப்பியா? அந்த டைம்ல மட்டும் வந்துட்டு பிளட் கிடைச்சா போதும்ன்ற மைண்ட் செட் வருதுல்ல, அப்ப அந்த டைம் மட்டும்தான் இந்த உயிர்ன்றதெல்லாம் வந்துட்டு உயிர். மற்ற நேரமெல்லாம் வந்துட்டு இல்லையா, மொத்தமா இதை வந்து அழிக்கணும். இதை அழிச்சாதான் வந்துட்டு உண்மையா சொல்ற தமிழ்நாடு உருப்பிடும். இது வந்துட்டு முளையிலே கிளியறியும். ஸ்கூல்ல இருந்தே அது வந்துட்டு ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. நான் பார்த்திருக்கேன் ஸ்கூல்ல. எனக்கு 7th படிக்கும் போது எனக்கு நடக்கல, என் கிளாஸ்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் நான் பார்த்திருக்கேன். ஸ்கூல்லயே இதெல்லாம் முளையிலே கிள்ளி எரிஞ்சாதான் இப்ப நல்லா இருக்கும். எப்படிதான் நார்மலைஸ் பண்றீங்க? இப்படி நார்மலைஸ் பண்ணி தான்
இப்போ வந்து இந்த ஹானர் கில்லிங் வரைக்கும் வந்து நின்றுட்டு இருக்கு. இனமாமா, சாதி சாதி இனமாமா. இங்க பாரு, இந்த மொத்த பிரபஞ்சத்திலேயே நம்ம வந்து ஒரு புள்ளி கூட கிடையாது. அந்த ஒரு புள்ளி கூட இல்லாத இடத்துல நீ எதுக்கு பிரிச்சு பாக்குற இந்த சாதி மதம் அப்படின்ட்டு? ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ போன வருஷம் கூட நடந்துச்சு இந்த கவின் இஷ்யூ. நல்ல பையன், மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம், ஒரு நல்ல வேலையில் இருக்கான். அவங்க 2 பேரும் ரொம்ப வருஷம் லவ் பண்ணிருக்காங்க. அப்ப எவ்வளவு கோத்ரூ பண்ணிருப்பாங்க, இத பத்தி எல்லாம் யோசிக்கலாம். அவ அவங்க ஆளு இல்லையா ஹானர் கில்லிங் பண்ணிட்டாங்க. எப்படி? முதல்ல நம்ம வந்துட்டு நம்ம வந்து முதல்ல மனுஷனும், அது ஞாபகம் இருக்கா? எல்லாரையும் சமமா வச்சு பார்க்க பழங்க. நான் அப்படிதான் பழகி இருக்கேன். நான் எல்லாரையுமே வந்துட்டு ஈக்குவலா தான் பார்ப்பேன். இவங்க மேல இவங்க கீழே நான் பார்க்க தெரியாது. அப்படி பாக்குற ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு ஹோப்ஃபுல்லி எனக்கு வந்துட்டு அப்படி இல்ல. அதை நினைச்சு எனக்கு சந்தோஷம். நாளைக்கு நீ என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா கூட, நீ பெரிய பணக்காரனா இருந்தாலும் உனக்கு கீழே உட்கார வச்சுதான் இலையில சாப்பாடு போட போறேன். நீ பிச்சைக்காரனா இருந்தா கூட உனக்கு கீழே உட்கார வச்சு இலையில தான் சாப்பாடு போட போறேன். ஓகேவா? வாழ்றது ஒரு லைஃப். அதை நீ வந்துட்டு மேல கீழே, இவங்க மேல இவங்க கீழேனாலாம் பிரிக்காது. இதை வந்து நான் கவின் ஷோ போய் நான் பேசியிருக்கணும். நான் வந்து பேசுற மைண்ட் செட்ல இருந்தேன். ஆனா வந்துட்டு என்னால அந்த டைம் வீடியோ போட முடியல. ஓகே, மனுஷனா பாருங்க. முதல்ல பேசுறீங்க. தூய ஜாதி பற்று, பிற ஜாதி நட்பு. நட்புங்கிறது வெளியே தான். நான் உன் வீட்டுல வந்து சாப்பிடலாம், நீ என் வீட்டுல வந்து சாப்பிடலாம். புரியுதா? சம்பந்தம் வேண்டாங்க. எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டியா? ஓகே, நீங்க வந்து சொல்றீங்க உங்க ஜாதி பற்றுன்னு. உங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, பிளட் ஏத்தணும்னு டாக்டர் சொல்றாங்க. வாட்ஸ்அப் மெசேஜ்ல எல்லாருக்கும் இந்த மாதிரி பிளட் குரூப் வேணும்னு தேவைப்படுதுன்னு மெசேஜ் வருது. எந்த சாதி பிள்ளைகளுடைய பிளட்டா இருந்தாலும் என் பையனுக்கு ஏத்துக்கன்னு சொல்லுவீங்களா? இல்ல அந்த ஆபரேஷன் நிறுத்தி வைங்க டாக்டர், என் ஜாதியில உள்ள பிளட்டா இருந்தா மட்டும் ஏத்துக்கன்னு நீங்க சொல்லுவீங்களா? அது எப்படி? அந்த உங்க சாதி பற்று எல்லாத்துலயும் இருக்கணுமா இல்லையா? ஏன் திருமணத்துல மட்டும் உங்களுக்கு அந்த சாதி பற்று இருக்கு? சார், அது உயிர் சம்பந்தப்பட்ட சார். உயிரை கொண்டு போய் சார் அங்க போய் நிக்கிறீங்க. எல்லாத்தையும் சொல்றீங்க. நான் சொல்றேன், அப்போ அந்த சாதி பற்று எல்லாத்துலயும் இருக்கணுமா இல்லையா? இனத்தோட தான் சார் சேரணும், குணத்தோட தான் சேரணும். ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். ஒரே ஜாதிக்குள்ள திருமணம் பண்ண பின்னால வரதட்சணை வேணும்னு கேட்டு தீக்குளிச்சு சம்பவம் நீங்க கேட்டதே கிடையாது. வரதட்சணைனால மட்டும்தான் தீக்குளிப்புகள் நடக்குதா? அப்ப காதல் திருமணம் மட்டும் தான் நடக்குதா? என்ன பேசுது? இன்டர் காஸ்ட் மேரேஜ்ல மட்டும் இது நடக்கிறது இல்ல, எல்லா இடத்துலயும் நடக்குது. நான் தான் சொல்றேன், ஸ்கூல்லயே வந்துட்டு நான் வந்து மேலடா நீங்க வந்து கீழடான்றது ஸ்கூல்லயே வந்துட்டு நடக்குது. இது வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ்ல மட்டும்தான் நடக்குதுன்றது இல்ல, புரிஞ்சுக்குங்க. ஜாதி பார்த்து பழகிறவன் இந்த மாதிரி ஒரு தேவனாவது உங்க கேங்ல இருந்தானா அடிச்சு தோத்துங்க. உங்க கேங்கே நல்லா இருக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அவனை உங்களை அடிச்சு தோத்துங்க. இத சொல்ல பாருங்க, அவங்க வந்துட்டு அந்த டைம்ல மட்டும்தான் அது வந்துட்டு உயிரா தெரியும். அந்த டைம்ல வந்துட்டு இந்த ஜாதி எல்லாம் வராது. ஜாலியா வீடியோ பண்ணலாம்னு வந்த பையனை இப்படி டென்ஷன் பண்றீங்களா? இவங்க ஒர்க்குக்கு போறதுக்கு முன்னாடி ரொம்ப கேரிங்கா இருந்தாங்க. அந்த 100% லவ்னுவாங்களே அது ஃபுல்லாவே கொடுத்தாங்க. ஆனா ஒர்க்குக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களோட பாடி லாங்குவேஜ், பிஹேவியர் எல்லாமே மாறிடுச்சு. அவங்ககிட்டே கேளுங்க. வேலைக்கு போறதுக்கு முன்னாடி பேசுவாங்க, நான் வேலையில இருந்து வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க, எனக்கு சிக்கன் பக்கோடாவும் சூப்பும் வாங்கிட்டு வந்துடும்பான்வாங்க. சரிமான்னு வாங்கிட்டு வருவேன். அவங்களே பவுலில் ஊற்றுவாங்க, அவங்களே சிக்கன் பக்கோடா அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க, ஆர்டின் ஷேப் போடுவாங்க, சாஸ்லேயே ஆர்டின் ஷேப்லாம் போடுவாங்க சார். இது எல்லாமே பண்ணாங்க. ரொம்ப ரொமான்ஸாக தான் போயிட்டு இருக்கு எங்கள் லைஃப், ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்க ஒர்க்குக்கு எப்போ போனாங்களோ அவங்களோட பேடு எங்கள் சேர்த்துருந்துருக்காங்க. எதனா கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எதனா சமைச்சு போடு, எதனா செய்ய முடியல நீ செய்ய அப்படின்னா. 5 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் இருந்தேன். மொத்த சம்பளம் அவங்க அம்மா கிட்ட தான் கொடுப்பாரு. ₹1 கூட நான் வந்து எங்க அம்மா கிட்ட தான் கேட்க. அப்ப ஒரு சினிமாவுக்கு போறோம், கிளம்பி வெளியே நிக்கிறோம் பைக்ல, போய் அவங்க அம்மா கிட்ட நிக்கிறான் சார், 1000 ரூபாய் கொடு. அந்த அம்மா ஒரு 10 கேள்வி கேட்டுதான் அந்த 1000 ரூபாய் கொடுக்குது. அப்ப நாங்க வந்து அழுதேன். சரி ஓகே, அழுத நின்னு சரி ஓகே ஓகே சார், எப்படி எல்லாம் இருந்தேன். ஓகே சார், எங்க அம்மா கொடுக்கல, போய் உங்க அம்மா கிட்ட போய் கேக்குறியாடா? ஓகே சார், அதனால தான் நான் வேலைக்கு போய் இப்ப நானே சம்பாதிச்சு. இப்போ நீ வேலைக்கு போற, நீ மந்த்லி 50,000 earn பண்ற, என்ன எத்தனை வாட்டி சினிமா கூட்டு போன? பதில் சொல்லு. நான் ஏன் கூட்டு போனோம் கேட்டீங்களா சார்? நேத்து சாப்பிட்ட பீஸா கூட நான் தான் வாங்கி. அந்த 1000 ரூபாய்க்கு என்ன வெளிய நிக்க வச்சீங்க? நேத்து நடந்த இன்சிடென்ட் நான் சொல்றேன். என்னோட ஜிபே வர்க் ஆகல. 1000 ரூபாய் தான் ஆச்சு, நீ பண்ணிட்டா. நான் ஏன் பண்ணனும்? நான் சாப்பிட்டதுக்கு 500 ரூபாய் கொடுத்துறேன். பாருங்க சார், இது பாருங்க சார், நீங்க சம்பாதிக்கிற காசை உங்க வீட்டுக்காருக்கு நீங்க செலவு பண்றதுல கணக்கு பார்க்கும்போது அவர் மட்டும் இதுக்கு என்னால ஒன்னும் சொல்ல முடியாது. ஆல்ரெடி நான் பேசுற பேச்சுக்கு இன்னும் எத்தனை பேர் வந்து அடிக்க போறாங்க தெரியல.
இதுல எனக்கு எந்த ஒப்பீனியனும் கிடையாது. இது நம்ம அப்படியே விட்டலாம். அது அவங்களோட இது, அவங்க பர்சனல் விஷயம். அதுக்குள்ள நம்ம தலையிடவே வேண்டாம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஸோ கைஸ், வீடியோ அவ்வளோதான். அடுத்த நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அங்கே அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ மொக்கையா இருக்கு அப்படின்னா சொல்லுங்க, பரவாயில்ல, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வந்துட்டு வீடியோல இந்த மாதிரி குறை இருக்கு அப்படின்னு குறையெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நான் அதெல்லாம் வந்து திருத்திக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாள்ல மைக் வாங்கிடுவேன். மைக் வாங்கிட்டு வந்துட்டு நமக்கு இந்த பிரச்சனை இல்லை, நம்ம ஜாலியா பேசலாம். முக்கியமா என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் Q&A செஷன் எல்லாம் போடுவேன். அப்போ வந்துட்டு நீங்களும் நம்மளெல்லாம் ஒன்னா இன்டராக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறமா இத்தனை நாளா என் வீடியோஸ்ல எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா RJS கிரியேஷன் அப்படின்ற ஒரு சேனல்ல வந்துட்டு ஒரு வெப் சீரிஸ் வருது, பிரேக்கப் ஜாக்பாட் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் வந்துட்டு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எபிசோடு யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. அதையும் பாருங்க. இன்னைக்கு செகண்ட் எபிசோடு, ஆல்ரெடி இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது செகண்ட் எபிசோடு ரிலீஸ் ஆயிருக்கும். அதையும் போய் பாருங்க. ஏன்னா நான் அதுக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன், மியூசிக் டைரக்டர் நானே. அதனால போயிட்டு எனக்காக போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.